அன்பு வணக்கம். ஒரு நாட்டின் எதிர்காலம் நம் நாட்டை ஆள்பவர்களிடம்தான் இருக்கின்றது. அவர்கள் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம் அருகில் இருப்ப நாட்டில் உள்ளவர்களும் கருணை உள்ளவர்களாக இருக்க நாம் எதிர்பார்ப்போம். அந்த கருணை தான் மனிதர்களையும் உயிரினங்களையும் நன்றாக வாழ வைக்கும். கருணையை பற்றி உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும் வண்ணம் செய்தல் வேண்டும். கருணையினால் எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அசம்பாவிதத்துக்கு காரணம் கருணை இல்லாததே. ஒரு மனிதனை கொல்வதற்கு காரணமாக இருப்பது மனிதத்தன்மையற்ற செயலாக இருப்பதற்கு காரணம் கருணை இல்லாததே. அவனிடமும் அன்பு இருக்கும், இரக்கமும் இருக்கும், ஆனால் கருணை கண்டிப்பாக இருக்காது. அந்த கருணை வருவதற்கு அவன் தன்னை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தல் வேண்டும். அதை அவன் புரிந்து கொண்டு விட்டானேயானால் அவனால் எந்த உயிருக்கும் ஆபத்து நேராது. ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் அதை ஏற்படுத்த வேண்டும். கருணையை பற்றி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழந்தையையும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கருணை கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த மொழியானாலும் சரி, எந்த நாடானாலும் சரி, ஒரு மனிதனுக்கு அவசியமாக தேவைப்படுவது கருணையே. ஒரு மனிதன் இயற்கையை அழிப்பதற்கு எது காரணம்? கருணை இல்லாததே. இயற்கை சார்ந்த மனிதர்களையும் உயிரினங்களையும் அழிப்பதற்கு எண்ணம் உருவாவதற்கு காரணமே கருணை இல்லாததே. கருணை இல்லாததனால்தான் அவனால் பல துன்பங்கள் நேரிடுகிறது. கருணையை பற்றி உலகம் முழுவதும் அந்த கருணை கல்வி வழங்கப்பட வேண்டும். கருணை பற்றிய கல்வியை உலகத்தில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எடுத்துச் செல்லுதல் வேண்டும். கல்வி சாலையிலே முக்கியமாக மனிதருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வி கருணை கல்வி மட்டுமே. அதுதான் வாழ்க்கை கல்வி. அந்த கருணை ஒன்று இருந்தால் அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். யாதொரு உயிருக்கும் துன்பம் செய்ய எண்ணமே உருவாகாது. அந்த எண்ணம் உருவாகாமல் இருப்பதற்கு கருணை கல்வி அவசியம். இதை எல்லோரும் வலைத்தளத்தில் பதிவிட வேண்டும். கருணை வணக்கம்.